அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு ஆப்பிள் அல்வா தான் செய்ய போகிறேன். எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. 3 ஆப்பிள் எடுத்திருக்கேன். 3 ஆப்பிளை தோல் சீவி துருவிக்குங்க. 1/4 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன் நான். நீங்கள் இனிப்பு எவ்வளோ சாப்பிடுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சர்க்கரை எடுத்துக்கோங்க. சர்க்கரை இல்லாத கோவா எடுத்திருக்கேன். நெய் எடுத்திருக்கேன். கேஸ் ஆன் பண்ணி நம்ம ஆப்பிள் செய்கிற பாத்திரத்தை வைங்க. 3 ஸ்பூன் நெய் போடுங்க. நெய் போட்டு நம்ம துருவி வச்சிருக்கிற ஆப்பிளை போடுங்க. நல்லா இனிப்பான ஆப்பிளாக பார்த்து வாங்குங்க. அப்போ தான் நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். ஆப்பிளை நெய்யில் நல்லா வதக்குங்க. 1/2 லிட்டர் பாலை சூடு பண்ணி வச்சுருந்தேன், அதுவும் போடுங்க. நீங்கள் பால் ஆற வச்சு போடுங்க. நான் சூடாக போட்டிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க ஆப்பிளையும் பாலையும். லோ ஃப்ளேமில் வைங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும் பால் போட்டிருக்கிறதால. பால் ஆப்பிள் சுண்டுற வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு ஆட்டிகிட்டே இருங்க. எடுத்து வச்சுருக்கிற 1/4 கப் சர்க்கரையும் போடுங்க. நம்ம எப்போவும் ஸ்வீட் ஐட்டம் செய்கிறப்போ அடிகனமான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. ஸ்வீட்டுங்க சீக்கிரமாக அடி பிடிக்கும். 1/4 கப் சர்க்கரை எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதுவும் போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. உங்களுக்கு என் ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா பசங்களும் இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. ஆப்பிள் அல்வாவோட எந்த ஃப்ளேவரும் சேர்க்காதீங்க. இது எங்கள் அம்மா செஞ்சு கொடுப்பாங்க. இந்த ஆப்பிள் அல்வா செய்கிறப்போ கண்டிப்பாக ரொட்டி செய்வாங்க. அதை தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நெய் போடுங்க. இதுக்கு நான் 150 கிராம் நெய் போட்டிருக்கேன் இந்த அல்வாவில். சர்க்கரை இல்லாத கோவா எடுத்து வச்சுருந்தாலே அதுவும் போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. இது ப்ரெட்டு கூட தடவி கொடுக்கலாம். ப்ரெட்டில் கூட நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இது பசங்களுக்கு இந்த மாதிரியும் செஞ்சு கொடுத்து பாருங்கள். இதில் நம்ம வேறு ஃப்ளேவர் போட்டால் ஆப்பிள் ஃப்ளேவர் போயிடும். அதுக்காக தான் ஃப்ளேவர் வேறு எதுவும் போட வேண்டாம்னு சொன்னேன் நான். ஹல்வா பூரி மாதிரி நான் ஆப்பிள் ஹல்வா பூரி கூட செய்வேன். உங்களுக்கு வேணும்னா அந்த ரெசிபி சொல்லுங்கள், செஞ்சு போடுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நைஸ்ன்னு கமெண்ட் போடுங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். என் சேனலை லைக் பண்ணுறவங்க, வாட்ச் பண்ணுறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ். உங்கள்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அதை சாப் பண்ணி ஆப்பிள் ஹல்வாவில் போட்டுருங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது என் பேத்தி கேட்டான்னு தாங்க செஞ்சேன். இப்போ எங்கள் வீட்டில் பேத்திகள் வாரம். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் எங்கள் வீட்டில் சமையல். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க.